உள்ள வந்தா என்னம்மா ஏமா இப்படி பண்ற அன்பரசி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஏன் நீ புரியவே மாட்டேங்கிற? அம்மா நீ சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேம்மா அன்பரசி. நீ என்னதான் சொன்னாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் உள்ள வர முடியாது அன்பரசி. ஏமா சாரு மேடமையும் பார்க்க வர மாட்டேங்கிற? ஏமா இப்படி பண்ற அன்பரசி? நான் வரல. நீ என்னதான் புடிவாதம் புடிச்சேனாலும் சரி, நான் வர முடியாது. இது உங்க அப்பா மேல அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி அன்பரசி சொல்றாங்க. ஏன்னா சத்தியம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால சொல்லாத அப்படின்னு அன்பரசி சொல்லிடுறாங்க. மா நானும் சொல்றேம்மா, உன்னை இங்க இருந்து நான் போக மாட்டேன். நீ மட்டும் இங்க இருந்து போகணும்னு நினைச்சேன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட அப்படிங்கும் போது சொல்லாத அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. மா அப்படி அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து பாக்குறதுல உனக்கு என்னதாமா பிரச்சனை? அன்பரசி நான் சொல்றத கேளு. ஏன் அன்பரசி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாடியில இருந்து சிவகாமி பாக்குறாங்க. மா இவ யாரு கூடமா பேசிட்டு இருக்கான்னு தெரியல, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரட்டுமா? மா நான் ஏற்கனவே சொன்னேன், முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறப்ப இவ வேற வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, அதுக்குதான் சொல்றேம்மா. ஏன் என்னடி நீ சொல்ற? என்ன முக்கியமான விஷயம்? மா இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 600 கோடி ரூபாய் சொத்து வரப்போகுது, இன்னும் 30 நாள் தான் அவகாசம் அவர் வாங்கியிருக்காரு, எப்படியாச்சும் அந்த சொத்தை நம்ம வாங்கணும், அதுதானே சொன்னேன். அட ஆமா இல்ல, நான் மறந்துட்டேன், 600 கோடி ரூபாய் சொத்து இல்ல அப்படின்னு மங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிவகாமி சொல்றாங்க, அம்மா அனன்யா கல்யாணத்தை நம்ம கோட்டை விட்ட மாதிரி இதை விட்டுறக்கூடாதுமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ ஒரு தடவை இந்த சொத்தை பூரா அந்த கிழவி கிட்ட இருந்து எழுதி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நானும் கையெழுத்து போடுறதுக்கு வச்சப்போ அப்படின்னு சொல்லி அப்படியே பிளாஷ்பேக் வருது. அன்பரசு அப்படி தட்டி விட்டுட்டு போவாங்க பாத்தீங்களா, அப்போ காஃபி கொட்டிரும். சிவகாமி அந்த கீழே விழுந்து அதெல்லாம் சொல்றாங்க. என்னடி இவ்வளவு நடந்திருக்கு? ஆமாமா, இவ்வளவு சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது, யாரு கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா, நான் என்னன்னு முதல்ல போய் பாத்துட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் கீழே வர்றாங்க. வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்க. மா சொல்லுமா, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த எங்கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட கையை எடுத்து அன்பரசியோட தலையில வச்சுக்கிறாங்க. சத்தியம் வாங்குற மாதிரி கேக்குறாங்க. சத்தியம் பண்ணுமா, நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது அன்பரசி, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோ அன்பரசி. சிவகாமி வந்தாங்கல்ல, அங்க ஒரு ஃப்ளவர் வாஸ் பெருசு ஒண்ணு இருக்குங்க, அதுல இடிச்சிடுறாங்க. அது விழுக போகுது, அதை இப்படி தள்ளி வச்சுட்டு கால் வலிக்குதுன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மங்காவை காமிக்கிறாங்க. மங்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, திரும்ப திரும்ப இவ யாருகிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. பாத்துட்டு சரி விடு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது, கீழேயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்காவும் கீழே போறாங்க. அதுக்குள்ள சந்திரசேகரை காமிக்கிறாங்க. பாட்டி கேக்குறாங்க, அன்பரசி எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் நம்மள வீட்டுக்கு வர சொன்னா, என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சந்திரசேகர் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இது என்னது, லெட்டரும் குட்டியம்மாக்கு போய் சேரல, என்னன்னு தெரியலையே சந்திரா அப்படின்னு பாட்டி கேட்டோன்னு, அம்மா என்னமா சொல்றீங்க? இல்ல அன்பரசி எதுக்கு வர சொன்னான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா எதுக்குமா பயப்படுறீங்க? ஒண்ணு இல்லம்மா. இல்ல சந்திரா, அன்னைக்கு அனன்யா அன்பரசி கிட்ட பிறந்த நாள் அப்ப பண்ணது பார்த்தே இல்ல, எனக்கு அதான் பயமா இருக்கு. காலேஜ் 2 பேரும் போயிருக்காங்க, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல, என்னன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா இப்ப என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அன்பரசிக்கு போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுப்பா, போன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க பாட்டி. அடுத்ததே நம்ம அன்பரசி காமிக்கிறாங்க. அம்மா ஆட்டோ விட்டு கீழே இறங்கி வாமா, இல்ல வர முடியாது அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் சொல்றாங்க. அம்மா நான் சொல்றத கேளுமா பிளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆட்டோக்கார் வராரு. எனக்கு வேற சவாரி வந்துருச்சு, நீங்க கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா கஸ்தூரி இறங்கிறாங்க. அன்பரசி நம்ம இங்க பேச வேண்டாம், வா அந்த சைடு போய் பேசலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ நான் நினைக்கிற வார்த்தையை வெளியே சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னது மா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சொல்லுமா, ஏன் வர மாட்டேங்கிற அதை சொல்லு. கடவுள் முருகரா பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காருமா, பிளீஸ்மா புரிஞ்சுக்குமா, வாமா. இல்ல அன்பரசி நம்ம அங்க தூரமா நின்னு பேசலாம், வா வா அப்படிங்கிறாங்க. மா புரிஞ்சுக்கமா, நான் சொல்றத முதல்ல கேளு, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா யாரு வாழ்க்கையிலயும் மண்ணலி போடாம நாம நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கான நேரம் வந்துருச்சுமா. மா இத்தனை வருஷமா என்கிட்ட மறைச்ச உண்மையை இனிமேலும் நீ மறைக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியாதுமா. இது எல்லாத்துக்குமே காலம் ஒரு நாள் பதில் சொல்லுமா. காலத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது, கண்டிப்பா இதுக்கான பதில் சொல்லுமா. அடுத்தது சிவகாமி அந்த இடிச்சுக்கிட்டாங்களா, அதனால பயங்கர கால்ல பெயினா இருக்கு. அந்த பெயினோட சிவகாமி அப்படி காலை நொண்டிக்கிட்டே கேட்டு கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது அனன்யாவை காமிக்கிறாங்க. அனன்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க, இதுதான் அன்பரசி அவ வாழ்க்கையவே காலி பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் பாக்குறேன் செல்லம் அப்படின்னு சொல்றாங்க. மங்காவும் உடனே போன் எடுத்து பாக்குறாங்க. என்ன அனன்யா ஏதோ வீடியோ அனுப்புறேன்னு சொன்னா ஒரு வீடியோவும் காணா. அட டவர் இல்லையா, சரி வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல வீட்டுக்குள்ள இறங்கிக்கிட்டு டவர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாக்குறாங்க டவர் கிடைச்சிருச்சு. பார்த்தா வேற ஒரு நம்பர்ல இருந்து வீடியோ வந்திருக்கு. என்ன அனன்யா செல்லம் தானே வீடியோ அனுப்புறேன்னு சொன்னா, வேற ஒரு நம்பர்ல இருந்து வீடியோ வந்திருக்கே, என்ன இது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இதுல வேற வீடியோ டவுன்லோடு வேற ஆக மாட்டேங்குது. ஊருக்கு நடுவுல இருக்கிறவன் தான் பேரு, இது என்னடா இந்த போன் எடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சிவகாமி என்ன பண்றாங்கன்னா கேட்டு கிட்ட வந்துடுறாங்க. அன்பரசி யாரு கூட பேசிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கேட்டை ஓபன் பண்ண பாக்குறாங்க. அந்த தாள் வந்து
அது ஓபன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைட்டா இருக்குது, அதனால ரொம்ப ட்ரை பண்ணி திறக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மா இனிமேல் இந்த விஷயத்த மறக்க முடியாது, சொல்லாம இருக்க முடியாது, என்னமா பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார் ஒண்ணு வருது. அதை பார்த்து சந்திரசேகரோட கார் தான் வருதுன்னு கஸ்தூரி நினைச்சுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிறாங்க. அந்த கார் அந்த சைடு போகுது. என்னம்மா சாரு மேடம் இந்த கார்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டுக்கிற, என்னமா பிரச்சனை, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, சொல்லுமா. ஐயோ கடவுளை, இனிமேலும் இவகிட்ட உண்மையை சொல்லாம மறைக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு கஸ்தூரி நினைச்சிட்டு இருக்காங்க. சிவகாமியும் கதவை திறக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கதவை திறக்கவே முடியல. யாரு இப்படி தாளை இவ்வளவு டைட்டா போட்டு போனது, நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரியே எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மங்காவை காமிக்கிறாங்க. மங்கா ஹால் வரைக்கும் வந்துடுறாங்க. டவர் கிடைக்கல. ஒரு வழியா ஹாலுக்கு வந்தோடனே டவர் கிடைச்சிருது. அபாடா இப்பதான் டவுன்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. வீடியோவும் ஓபன் ஆகுது. அந்த வீடியோவை பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி ஆயிராங்க. மங்கா உடனே மாடிக்கு குடுகுடுன்னு மேல ஏறி போறாங்க. அடுத்ததே நம்ம அன்பரசியை கட்டுறாங்க. கஸ்தூரி சொல்றாங்க, நீ சொல்லுவியே எதை எடுத்தாலும் காலம் பதில் சொல்லுன்னு, அந்த காலம் இப்ப வந்துருச்சு. இத்தனை வருஷமா நீ அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருந்தியே, அவரு வேற யாரும் இல்ல, சார் வருவாரு சார் வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தியே, அவருதான் உன் அப்பா சந்திரசேகர் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன், உன்னோட வாய் கொண்டு வரணும் தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமாயிருது அன்பரசிக்கு. இத்தனை வருஷமா நீ யார மேடம் மேடம் கூப்பிட்டு இருந்தியோ அவங்க உன்னோட மேடம் இல்ல, அது உன்னோட பாட்டி. இனி இதுதான் உன்னோட வீடு. இந்த வீட்டோட வாரிசு, ஏகப்பட்ட சொத்தோட வாரிசான அவருக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணுதான் நீ. இந்த வீட்டோட முதல் வாரிசு, மூத்த பொண்ணு நீ. நீ சொன்னியே காலம் காலம்னு, அந்த காலத்தை நம்புறவளும் நான். ஆனா அந்த காலம் 20 வருஷமா என் வாழ்க்கையில எந்த பதிலையுமே சொல்லல. அந்த ராஜவேலு, மங்கா, சிவகாமி இவங்க 3 பேருக்கு மட்டுமே சாதகமா பதில் சொல்லிட்டு இருக்கு. நான் படுற கஷ்டம், துக்கம், வேதனை, தவிப்பு, கண்ணீர் எல்லாமே அந்த காலத்துக்கு தான் தெரியும். எனக்காக இந்த ஊர் உலகத்து முன்னாடி ஒருபோதுமே அந்த காலம் பதில் சொன்னதே கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீயே என் வாயால சொல்ல வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க கஸ்தூரி. மா இது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அன்பரசி சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிருது கஸ்தூரிக்கு. அப்படி கஸ்தூரி அன்பரசி பாத்துட்டு இருக்காங்க. அடுத்தது அனன்யாவை காமிக்கிறாங்க. அனன்யா அப்படி போன பாக்குறாங்க. என்ன ப்ளூ டிக்கே காட்டல, சென்ட் ஆயிருச்சு, ஆனா இன்னும் பாட்டி பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தலை வலிக்குது, என்ன இந்த பாட்டி. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அனன்யா. வேற ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆனாங்க மங்கா. ஆனா அனன்யா அனுப்பின வீடியோவும் மங்கா பார்க்கல, வேற ஒரு நம்பர்ல இருந்து தான் வந்து அந்த வீடியோ வந்திருக்கு. ஒருவேளை அது அனன்யா வீடியோவா இருக்குமோ அப்படின்னு சும்மா கெஸ் தான் பண்ணி சொல்றேன். அடுத்தது சிவகாமி காமிக்கிறாங்க. தாளை அந்த ஓபன் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா தாளை ஓபன் பண்ணி அப்படியே மெதுவா கதவை திறந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. நம்ம அன்பரசு மட்டும்தான் தெரியுறாங்க. அவங்களுக்கும் பின்னாடி இருக்கிற சிவகாமி தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது.